வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்கீங்க மொக்க ரிவ்யூன்னா அவங்க மிஸ்டர் ஃபேஸ். ஸோ த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ உங்களுக்கு தளபதி படங்கள் பிடிக்குன்னா, ஏன் வெங்கப்பிரபு படங்கள் பேசிக்காக நீங்கள் பார்ப்பீங்கன்னா மறக்காமல் அந்த படத்தை செக் பண்ணுங்கள். வெங்கப்பிரபுவோட சம்பவம் தான் அந்த படமே. ஸோ நம்ம விபிஎன் என்னென்ன சம்பவம் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்படியே பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்க்கு போகுமா? ஸோ படத்தோட பாசிட்டிவ்ங்கிறது கண்டிப்பாக தளபதி விஜய் தான். அவரை விட்டால் யார் நான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த படத்தை தாங்கி சுமக்கிறது அவர் தான். கிட்டத்தட்ட இந்த படத்தில் வந்து அவருக்கு நிறைய வேரியேஷன் இருக்குது. ஒரு 2-3 வேரியேஷன் இருக்குது. ஸோ ஒரு யங் ஏஜாகவும் சரி, ஒரு ஏஜட் கேட்டப்பாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு பிடிஎஸ் கேட்டப்பாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே மனுஷன் ஸ்கோர் பண்ணுறாரு. ஆக்சுவலி இந்த படத்தை வந்து நீங்கள் பெரிய இந்த கதைலாம் ரொம்ப கம்பு சுற்றுற கதைலாம் இல்லைனாலும் இந்த மனுஷனோட பெர்ஃபார்மன்ஸுக்காக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் கழித்து ஒரு ஜாலியான விஜய் நீங்கள் பார்க்கலாம். படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ½ ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு தளபதி விஜய் தெரிவார். அந்த மாதிரி தளபதி படத்தில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. பட் இந்த படம் கொஞ்சம் இன்ஹான்ஸ் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ படத்தோட எமோஷன் சீனாக இருக்கட்டும், ஆக்ஷன் ஸ்டன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே மனுஷன் வந்து பட்டையை கிளப்பியிருக்காரு. ஸோ தளபதி இஸ் ஒன் ஆஃப் த பிக் பாசிட்டிவ் ஃபார் திஸ் மூவி. ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் பிரபுதேவா, டாப் ஸ்டார் பிரசாந்த், அஜ்மல், ஜெயராம், ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க கொடுத்த ரோலுங்கிறது பக்காவாக பண்ணிட்டாங்க. எந்த கேரக்டர் பெருசாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க சொல்ல முடியாது. அவங்களுக்கான அந்த கதையில் அவங்களுக்கு இருக்கிற ஸ்பேஸை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுங்கிறது அவங்க அந்த படத்தில் 10 நிமிஷம் வந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் வந்தாலும் சரி, ஒரு மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஃபீலிங்கை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ படத்தில் ஆண்டகனிஸ்ங்கிற ரோல் வந்து யார் பண்ணியிருக்காங்க? நம்ம மைக் மோகன் தான் பண்ணியிருக்காரு. ஸோ கடைசியாக அவர் ஹரான ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தை விட்டுருங்க, அது வேறு கதை. ஸோ இந்த படத்தில் அவர் எப்படி நடிச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அவர் கொடுத்த ரோலை கரெக்டாகவே பண்ணியிருக்காரு. ஒரு டிப்பிக்கல் வில்லன் தான், பெரிய டிமாண்டிங்கான வில்லன் ரோல்னு சொல்ல முடியாது. பட் அது அவருக்கு நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அவரோட ஹேர் ஸ்டைல், அவரோட கெட்டப்லாம் பார்க்கும்போது லிட்ரலி கொஞ்சம் சிட்டி சிரிக்கிற மாதிரியே இருக்கும். பட் நல்லாயிருக்கு. அதை பார்க்கும்போது ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ நிறைய சீனியர் ஆக்டிங் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட நடிகர் பட்டாளம் இருந்தாலும் ஸோ இந்த படத்தில் வந்து ஸ்கோர் பண்ணுறதுங்கிறது ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும்தான். ஸோ எல்லோரும் உங்கள் மனசில் நிற்பாங்கன்னு கம்ப்ளீட்டாக சொல்லிட முடியாது. அதே சமயத்தில் வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு கிடச்ச ரோலை எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ எல்லா கேரக்டரும் இங்கே கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு பெரிய குறைன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகே, எவ்ரி ஒன் இஸ் ஓகே. அப்படியே அடுத்த பாசிட்டிவ் போனால் இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் சிஜி, முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்தோட டிஏஜிங். ஸோ டிஏஜிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெரி ஒர்க் வெல்னு சொல்லுவேன். நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. முக்கியமாக அந்த யங்கர் விஜய்வை கொண்டு வரத்துக்கு வந்து நாங்கள் டிஏஜிங் தான் பண்ணியிருக்கோன்னு காட்டுறதுக்காகவே க்ளோஸ் அப்லாம் வச்சுருக்கீங்க. அதெல்லாம் நிறைய கவனிக்க முடிஞ்சுது. நீங்களும் கவனிச்சிருப்பீங்க, இன்னும் யார் படம் பார்த்துருப்பீங்களோ கவனிச்சிருப்பீங்க. ஸோ டிஏஜிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் ஒரு 70 to 80% ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. பேலன்ஸ் 20% வந்து சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. பட் அது நான் அப்புறம் நெகட்டிவில் சொல்கிறேன். ஸோ டிஏஜிங்கிறது ஒரு பெரிய மேஜர் குறையாக சொல்ல முடியாது. ஒரு சில இடங்களை பிசிறு தட்டினாலும் இந்த படத்தோட அந்த மெயின் கேரக்டர் கூட சிங்க் ஆயிடுச்சு. ஸோ அந்த மெயின் கேரக்டருக்கான டிஏஜிங்கிறத வந்து பக்காவாக பண்ணிட்டாங்க. ஸோ எந்த ஒரு இடத்துலையும் வந்து அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சாலோ ஒரு மாதிரி உறுத்தினாலோ கண்டிப்பாக அந்த படத்தை வந்து நம்ம ஒன்றிணைஞ்சு பார்க்க முடியாது. ஸோ அந்த வகையில் டிஏஜிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் தான். அதை தாண்டி இருக்கிற விஎஃப்எக்ஸ் சிஜிங்கிறது டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மொக்க பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பட் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. அந்த சீக்வன்ஸுக்கு என்ன தேவையோ அது கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, நான் அப்புறம் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை சொல்கிறேன். பட் ஓவராலாக வச்சு பார்க்கும்போது இந்த படத்துக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பெரிய குறைகள் இல்லை, சின்ன குறைகள் மட்டும் தான். ஓவரால் ஓகே. இதை தாண்டி படத்தில் ஏஐ சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. நம்ம கேப்டனை வந்து ஏஐயில் ரீக்ரியேட் பண்ணதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மெமரபுளாக இருந்துச்சு. ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. பட் அது ரொம்ப நேரத்துக்கு அவங்க மெயின்டைன் பண்ணாமல் இருந்தது, அது ரொம்ப நல்ல விஷயம். படத்தோட ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய இந்த ஸ்டோரிலாம் இல்லை, வழக்கமான அதே ஸ்டோரி தான். கிட்டத்தட்ட 80 காலத்துலேருந்து 90 ஏன் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியை நிறைய படத்தில் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு நீட் அண்ட் க்ளீனான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான். ரொம்ப பயங்கர என்கேஜிங்காக கொண்டு போகல, அதே சமயத்தில் பயங்கர ஸ்லோவாகவும் கொண்டு போகலை. எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நேர்கோட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஹை பாயிண்ட்ஸ், ஹை மூமெண்ட்ஸை வச்சு உங்களை வந்து என்கேஜிங்காக வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. முயற்சி பண்ணதோடு மட்டும் இல்லை, ஆக்சுவலி அதை கொஞ்சம் ஜெயிச்சும் காட்டியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும்
ஸ்க்ரீன் பிளேயில் வந்து எந்த ஒரு தோய்வும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆடியன்ஸை வந்து ஒரு 3 மணி நேரம் படங்கிறது அந்த டியூரேஷனுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை. பட் ஒரு சில இடங்களில் வந்து சில என்ன தான் சின்ன சின்ன மைனஸ் இருந்தாலும் அந்த அந்த டியூரேஷனுங்கிறது ஓவரால் பிரச்சனை இல்லை. அதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்க்ரீன் ப்ளே தான். ஸோ ஓவரால் ஒரு ஓகேவான ஸ்க்ரீன் ப்ளே, நீங்கள் உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான். எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஒரு போர் அடிக்கிற ஃபீலை வந்து ரொம்ப அவங்க திணிக்கலை. எங்கெங்கெல்லாம் அப்படியே ஸ்க்ரீன் ப்ளே அப்படியே கிராஃப் இறங்குதோ அங்கெல்லாம் ஏதாவது ஒரு ஹை பாயிண்ட்ஸை வச்சு திருப்பி உங்களை என்கேஜிங் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. ஸோ ஸ்க்ரீன் ப்ளேங்கிறது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் இந்த படத்துக்கு. ஸோ அதை தாண்டி படத்தோட சினிமோட்டோகிராஃபி, ஆர்ட் ஒர்க், செட் ஒர்க்குங்கிறது நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நிறைய ப்ராக்டிக்கல் எஃபெக்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் முடிஞ்சிருக்கு அவங்க விஎஃப்எக்ஸ் சிஜிஐ டிபெண்ட் பண்ணியிருக்காங்கிறது நல்லாவே பார்க்க முடிஞ்சுது. சில இடம் ப்ராக்டிக்கலாக போக பார்த்துருக்காங்க. சில சீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லை, அவங்க விஎஃப்எக்ஸ் தான் கன்சிடர் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி சீன்லாம் இருக்குது. என்ன தான் ஒரு நார்மலான கமர்ஷியல் படமாக இருந்தாலும் அந்த கதையை அந்த சீன் வந்து என்ன டிமாண்ட் பண்ணுதுங்கிறது தான். ஸோ அதை கொடுத்த வேலையை கரெக்டாக எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஸோ பெருசாக எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ எந்த ஒரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் உங்களுக்கு தெரியாது. படம் போகிற போக்கில் இதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவும் மாட்டீங்க ஆஃப்கோர்ஸ். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் தான். படத்தோட ஸ்டன் சீக்வன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டீசெண்டான ஸ்டன் சீக்வன்ஸ் சொல்லுவேன். ரொம்ப இலரீஸாக அவங்க பண்ணலை. லைக் வந்து பெரிய பாஸ் மூவ்மெண்ட்டை வந்து அவங்க இது பண்ணலை. தேவையான இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த, டீசரில் பார்த்த வந்து சில சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லெங்க்த்தியான ஃபைட்டாக இருக்காது. டக்குன்னு முடிச்சிடுவாங்க. ஆக்சுவலி வந்து இந்த படத்தோட கடைசி 40 மினிட்ஸ் தான் வந்து தே ஹேவ் சம்திங் இல்லை, ஒரு லெங்க்த்தியான ஃபைட்டு, ஒரு சேஸ்ன்னு சொல்லிட்டு கோரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. அதுக்கு நடுவில் வர சில நிறைய ஃபைட் சீன் பார்த்திங்கன்னா டக்குன்னு முடிச்சிடுவாங்க. அவங்க வந்து எதையுமே ரொம்ப நேரம் டைம் எடுத்து வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு போர் அடிக்கிற ஃபீல் வந்து கொடுக்காது. என்னடா இவங்க சண்டையே போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இல்லாமல் அதுக்குன்னு தனியாக ஒரு டைம் எடுத்து ஒரு பில்ட் எடுத்து அந்த கேரக்டர் வந்து எங்கே எப்படி எப்போ அடிக்கணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக செஞ்சுருக்காங்க. ஸோ ஸ்டன் சீக்வன்ஸ் பொறுத்த வரைக்கும் தே டிட் வெரி வெல். அடுத்த பாசிட்டிவ் படத்தோட மியூசிக் டைரக்டரான யுவன் சங்கர் ராஜா. ஸோ அவர் கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணிட்டார். அவரோட பிஜிஎம்ங்கிறது இஸ் வெரி வெல். படத்துக்கு வந்து மிகப்பெரிய பில்லரில் அவரும் ஒருத்தர். ஸோ பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் மாரசன் பிரிச்சுட்டார். அவர் தான் பிஜிஎம் கிங் ஆச்சு. ஸோ சாங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்ன தான் மிக்ஸ் அண்ட் ஃபீல் இருந்தாலும் இந்த படத்தோட கதையோட ஓட்டத்துக்கு அது பெருசாக டிஸ்டர்பிங்காக அமையலை. அதே சமயத்தில் கம்ப்ளீட் ஃபீலிங்கும் அவங்களுக்கு அது கொடுக்காது. பிகாஸ் வந்து அந்த சாங்கோட பிளேஸ்மெண்ட்டுங்கிறது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. எல்லா சாங்ஸும் இல்லை, ஒரே ஒரு சாங்ஸோட பிளேஸ்மெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது. முன்னே அந்த படத்துலேருந்து அந்த சாங்கை தூக்கியிருந்தாலும் இந்த படத்தில் வர கதைக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்காரு. ஸோ அதை கொஞ்சம் அவங்க கவனிச்சிருக்கலாம். ஏன்னா அடுத்து அவங்க பில்ட் பண்ண அந்த சீனுங்கிறது இஸ் கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்ட். பட் ஓவரால் யுவனோட அந்த மியூசிக்கோட எக்ஸிக்யூஷனுங்கிறது இந்த படத்தை வந்து தாங்கி பிடிக்குது. எல்லா இடத்துலையும் எந்த ஒரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் நீங்கள் அப்படியே கண் அசரும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீ எப்படி தூங்கலாம், 3 ஹவர் உன்னை வச்சு செஞ்சு அனுப்புவேன்னு சொல்லிட்டு மனுஷன் பிரித்து எடுத்திருக்காரு. ஸோ இவனோட மியூசிக் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பில்லர். ஆஃப்கோர்ஸ் வெல் எக்ஸிக்யூட், இட்ஸ் வெரி குட்ங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே படத்தோட நெகட்டிவிட்டிகிட்ட வந்தால் இந்த படத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தோட டிஏஜிங். ஸோ டிஏஜிங்கில் என்ன பிரச்சனை இருக்குன்னா ஆக்சுவலி வந்து இதெல்லாம் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். மேபி நம்ம விபி அண்ணனுக்கு வந்து டைம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஏஜிங் பார்த்திங்கன்னா அந்த யங்கர் விஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் லுக் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக தே டிட் வெரி வெரி பர்ஃபெக்ட். அந்த லுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நல்லா பண்ணியிருக்கோங்கிற காட்டுறதுக்காகவே க்ளோஸ்அப் வச்சுருப்பாங்க. பட் இன்னொரு லுக்கு ஒன்று ரிவீல் பண்ணியிருப்பாங்க. நாளைய தளபதினு ஒரு திருப்பாரில் அந்த தளபதி விஜயோட லுக்கை ரிவீல் பண்ணும்போது அந்த ஃபேஸ் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் ஆகுங்கிறது ரொம்பவே பச்சையாக தெரிஞ்சுது. ரொம்ப உறுத்துதுன்னு சொல்லலாம். நீங்கள் கதையோட ஓட்டத்தில், அதாவது நீங்கள் செகண்ட் லுக் பார்த்து நீங்கள் யூ ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட், யூ என்ஜாய் இட். பட் அதுவே அந்த நடுவில் வர ஐத்தனிக்காக அந்த சீக்வன்ஸ் ஒரு படத்தில் ஒரு 5 நிமிஷம் தான். பட் அது வந்து அந்த கேரக்டரை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி, உடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ டிஏஜிங்கில் ஒன்று அவங்க அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். மேபி டைம் ப்ராப்ளமாக என்னன்னு தெரில. ஸோ அதே போல் தான் இந்த விஎஃப்எக்ஸும் சிஜியும் சில இடத்துல வந்து அந்த முடிஞ்ச வரைக்கும் அவங்க ப்ராக்டிக்கலாக போயிருக்கலாம், இல்லை சீக்வன்ஸாக கொஞ்சம் மாற்றிருக்கலாம். அதே பிரச்சனை தான். ஏன்னா பச்சையாக தெரியுது அது வந்து சிஜி என்ன தான் பண்ணியிருந்தாலும் பெட்டராக இல்லைன்னு சொல்லலாம். நீங்கள் இவ்வளோ தூரம் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சீனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டீங்க.
பட் அந்த சிஜி விஎஃப்எக்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஆக்கிருக்கு. அந்த சீனை வந்து ஒன்றிணைய விட மாட்டேங்குது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்கள் ஐ வந்து கண்டிப்பாக டிஸ்டர்பிங் ஆகும். நீங்கள் கதையிலையோ அந்த கேரக்டர் கூடயோ நீங்கள் வந்து ஒன்றிணையும் போது இந்த சிஜி விஎஃப்எக்ஸோட ஒர்க்குங்கிறது டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதில் இருக்கிற நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படம் ஃபுல்லாக அவங்க இது யூஸ் பண்ணலை. முடிஞ்ச வரைக்கும் அந்த டிஏஜிங்க்கு போட்ட எஃபர்ட்டை டிஏஜிங்கோட நிறுத்தினதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பட் மற்றபடி சின்ன சின்ன இடத்துல இது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். என்ன பண்ணுறது, அவங்க மேபி அந்த டைம் அண்ட் பட்ஜெட் ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். ஸோ மேபி சரி பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து சரி பண்ணியிருக்கலாம். ஏன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேப்டனோட கேமியோ, இது நான் சொல்லியே ஆகணும். கேப்டனோட கேமியோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. ஆக்சுவலி வந்து கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா அவர் எப்படிப்பட்ட ஆக்டர், அவர் என்ன பண்ணியிருக்காரு, எவ்ரி ஒன் வெல் நோ ரைட். பட் அவரோட அந்த ஏஐ வந்து கொண்டு வந்த விதங்கிறது பார்த்திங்கன்னா அந்த கேரக்டராகவே நம்ம வந்து நல்லா இல்லை. வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கலாம், திணிக்கணும்னு திணிச்ச மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்தது. என் சேம் டைம் அவங்க பண்ண அந்த ஏஐ ஸ்ட்ரக்சர், அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா கரெக்டாக இல்லைன்னு சொல்லுவேன். அதாவது பிரேக் ஆகுறதுங்கிறது அப்படியே தெரியுது. ஒரு ஃபேஸ் மோப்பிங் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி ஒரு பிரேக்கேஜ் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு பிரேக்கேஜ் தான். ஒரு இன்கம்ப்ளீட்டான அவுட்புட் 50% ஒர்க் ஆகிடுச்சின்னு சொல்லலாம், 50% ஒர்க் ஆகலைன்னு சொல்லுவேன். ஸோ 50-50ன்னு சொல்லும்போது கண்டிப்பாக. பட் அதில் நல்ல விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த படம் வந்து ஒரு 2 மினிட்ஸ், ஐ திங்க் ஒரு 1 or 2 minutes சீக்வன்ஸ் தான். பட் இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மேபி அந்த கேமியோ இல்லைனாலும் இந்த படத்தை எந்த ஒரு இடத்துல பாதிக்க போகிறதில்ல. ஸோ கொண்டு வந்தது ரொம்ப சந்தோஷம், அவரை பார்த்ததில் சந்தோஷம் தான். பட் அது இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஏன்னா காலத்துக்கு அழியாத ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கொடுத்துருக்கலாம், மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த நெகட்டிவாக சொல்கிறது தான் இந்த படத்தோட கதையை சொல்லுவேன். கதையாகவும் சரி திரைக்கதையாகவும் சரி, நான் ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணி தான் சொல்லணும். ஸோ பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்லேருந்து அப்படியே கட் பண்ணி இங்கே வந்தீங்கன்னா, நெகட்டிவில் நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டோரியை வந்து ரஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். அதாவது இந்த படத்தோட ஸ்டோரிங்கிறது, அதாவது அவங்க வந்து டைம் ஸ்டோரின்னு சொல்லும்போது எப்படின்னா, டைம் எடுத்து கேரக்டர் டெவலப் பண்ணுற அளவுக்கு அங்கே ஸ்பேஸ் இருந்தும் அதை அவங்க பண்ணலை. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட வந்து ஆஃப்கோர்ஸ் கமர்ஷியல் மூவி, என்னப்பா பெரிய கேரக்டர்னால் எல்லா கேரக்டருக்கும் டெவலப் பண்ண அவசியம் இல்லை. இந்த மாதிரி கமர்ஷியல் மூவிக்கு தேவையானது வந்து ஹீரோ, வில்லன், இந்த படத்தோட கான்ஃப்ளிக்ட், இதை கரெக்டாக டெவலப் பண்ணிட்டாலே ஒரு கமர்ஷியல் மூவியில் வந்து டிஸ்டர்பாகவே அமையாது. என்ன தான் எவ்வளோ கேரக்டர் இருந்தாலும் இந்த மெயின் பாயிண்ட்டை வந்து பிடிச்சிட்டாலே போதும், அந்த மீட்ரு தான் முக்கியம். ஸோ அங்கே தான் பிரச்சனைங்கிறத தாண்டி ரொம்ப சீக்கிரமாக அந்த கதையை கொண்டு போகணும். ஸ்க்ரீன் பிளே வாய்ஸ் வந்து எஃபர்ட் எடுத்ததை வந்து கேரக்டருக்கு கொஞ்சம் எடுத்துருக்கலான்னு சொல்கிறேன். முக்கியமாக வந்து அந்த யங்கர் விஜய் வரும்போது அவருக்கான அந்த பேக் ஸ்டோரி, அவரை வந்து இந்த அவர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிற இடம், அவருக்கான அந்த கேரக்டர் பில்டுங்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாம். இப்போ நார்மல் தளபதிக்கு பிரச்சனை இல்லை. இப்போ கரெக்டாக நீங்கள் பார்க்குற இந்த வயசான லுக்கு, அவரோட யங்கர் ஏஜெல்லாம் வந்து கரெக்டாக டெவலப் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. பட் அந்த செகண்ட் லுக்கு கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு ரைட்டிங் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் அந்த செகண்ட் லுக்கு. இப்போதைக்கு நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, வேணும்னா அப்புறம் ஸ்பாயிலர் ரிவ்யூ போடுறேன், அதில் பேசுவோம். இப்போதைக்கு இதை நான் ஸ்பாயில் பண்ணல, நீங்கள் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எவனா ஸ்பாயில் பண்ணான்னா அவனை அப்படியே தலப்பா கட்டி எடுத்து அடின்னு அடிங்க. ஸோ அதுபோல் படத்தோட மோகனோட கேரக்டர்னு சொல்கிறேன். அவரோட கேரக்டருங்கிறது லுக்காக ஓகே, நல்லா இருக்குது, ஆக்டிங் ஓகே. பட் அவருக்கான கேரக்டர் டெவலப்மெண்ட்டான்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, வழக்கமான டிப்பிக்கல் வில்லனாக தான் இருக்கார். ஸோ அந்த கேரக்டர் அவர் பண்ணணும் கூட அவசியம் இல்லை, வேறு யார் வேணாலும் அந்த கேரக்டர் பண்ண முடியும். பட் அவர் நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாரு, அதில் எந்த குறைச்சும் சொல்லலை. அவரை பார்த்ததே ஒரு ரீஃப்ரெஷிங்காக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டிமாண்டிங்காக ஆக்கியிருக்கலாம். வில்லன் டிமாண்டிங்காக இருந்தால் தானே ஹீரோட கெத்துங்கிறது அங்கே ஏறும். பட் அவர் டிமாண்டிங்கான வில்லனாக இல்லை. பட் ஓகே, ஓவரால் ஓகே ஒரு வில்லன் தான். பட் இன்னும் கொஞ்சம் அவருக்கு நல்லா ஸ்கோப் கொடுத்து பெர்ஃபார்மன்ஸ் வாய்ஸோ இல்லை ஒரு வில்லனிசம், ஏதாவது வித்தியாசமான வில்லனிசம் கொண்டு வந்திருக்கணும். சரி ப்ரோ, ஓவரால் படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன், வெங்கட்பிரபு வந்து சம்பவம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லுவேன். இந்த படம் வந்து உங்களுக்கு பெருசாக இந்த டூரேஷன் ப்ராப்ளம்லாம் கிடையாது. 3 மணி நேரங்கிறது நீட்டாக க்ளீனாக போய்கிட்டே இருக்கும். நிறைய ஒரு கூஸ்மாப் மூமெண்ட் இருக்குது, ஃபன் மூமெண்ட் இருக்குது. நீங்கள் தளபதியை வந்து எல்லா வகையிலையும் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர் தான். ஒரு கமர்ஷியல் மூவிக்கு என்ன வேணுமோ அதை பக்காவாக விபி பண்ணியிருக்காரு. எதையுமே முடிஞ்ச வரைக்கும் எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் நீட்டாக க்ளீனாக கொண்டு போயிருக்காங்க. சில குறைகள் இருந்தாலும் நீங்கள் அதை பெருசாக இப்போ ஜென்ரலான ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
இந்த படத்தை வந்து நீங்கள் பெருசாலாம் வந்து கண்டுக்க போகிறது கிடையாது. படத்தை வந்து அவங்க பார்க்க வருது ஆஃபீஷியலி யாரை பார்க்க வராங்க, தளபதியை பார்க்க வராங்க. தளபதி பார்க்க வந்தவங்களுக்கு வந்து பார்க்க வரவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான படம். ஸோ முடிஞ்சால் இந்த வாரம் இந்த வீக்கெண்ட்லாம் உங்கள் குடும்பத்தோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோடு போயிட்டு இந்த படத்தை பாருங்கள். யூ வில் என்ஜாய். ஸோ ஜப்பாங்காரன் என்னென்னமோ கண்டுபிடிச்சான், பட் நான் கண்டுபிடிச்ச நெகட்டிவ் இவ்வளவு தான். நான் வீடியோவை இதோட முடிச்சுட்டு, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, அப்படியே அடுத்த ஸ்பாய்லர் ரிவ்யூ ஒன்று போடுறேன், அதையும் சேர்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ வரட்டா? இந்த சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.